ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் யூடி டிப்ஸ் தமிழ்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி பணம் சம்பாதிக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், கட்டாயமாக பாருங்கள். இதை சரியாக பார்க்காம நீங்கள் ஏதாவது தவறுகள் பண்ணினீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலுக்கே பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்லித்தரது வெப்சைட்டுக்கு சொல்லலை, யூடியூப் சேனலில் அந்த லிங்கை எப்படி பயன்படுத்தணும் அதை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அந்த வீடியோவுக்கு அந்த லிங்க் சம்மந்தமாக இருக்கணும். அதாவது அந்த பொருளை பற்றி நீங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கணும், அதை பற்றி காமிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த லிங்கை நீங்கள் அங்கே கொடுக்கணும். நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா பொருளை காமிக்கவே மாட்டாங்க, லிங்கை மட்டும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுனால ஒரு சில நேரம் நமக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி காமிச்சிங்கன்னா அது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். நான் எப்போவுமே அதை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். என்னை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் அந்த பொருளை வாங்கி அதை நீங்கள் ரிவ்யூ மாதிரி போட்டுக்கிட்டு அந்த லிங்க் கொடுக்கணும், அதுதான் சேஃப் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு அப்புறமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜஸ் பயன்படுத்துறது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பொருள் வாங்க மாட்டாங்க, டைரெக்டாக அங்கே போய் அமேசானில் போய்ட்டு அந்த இமேஜஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க. சில நேரங்களில் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது காப்பிரைட் வர்றதுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் எப்போவுமே என்ன நினைப்பாங்க, ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறோம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம அதில் உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிறத யூடியூப் விரும்பும். இதே நீங்கள் ஒரு வீடியோவில் அந்த லிங்கை பற்றி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீடியோ பார்க்க மாட்டாங்க, ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உடனே போயிடுவாங்க, அது பார்த்துருவாங்க. ஸோ யூடியூப்பில் இந்த மாதிரி திரும்ப திரும்ப உங்களோட சேனலில் உங்களோட வீடியோஸில் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுலேயும் நமக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோ போடும்போது ஸ்டார்டிங்லேயே அந்த லிங்கை பற்றி சொல்லக்கூடாது. கொஞ்சம் ப்ளே ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நான் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மேட்டரை நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த பொருளோட விலையை கட்டாயமாக சொல்லக்கூடாது. அதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, அமேசானில் பார்த்தீங்கன்னா அந்த விலை எப்போவுமே மாறிக்கிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம வாங்கும்போது ஒரு விலை இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தர் பார்க்கும்போது வேறு விலை இருக்கும். ஸோ அதனால் அந்த விலையை சொல்லக்கூடாது. சிம்பிளாக இப்போ நான் என்னோடய வீடியோ சொன்னது மாதிரி நீங்கள் என்ன சொல்லலாம், லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விலை தெரியும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ஈஸியாக அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி முறைப்படி நீங்கள் கரெக்டாக பண்ணினீங்கன்னா நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மற்றபடி நீங்கள் நிறைய யூடியூபர்ஸ் வேறு மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயார் அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். பட் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி அதில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட அமேசான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் சொல்லக்கூடியது ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இருந்து அப்படின்னா நீங்கள் வீடியோவை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே கொண்டு வந்தீங்கன்னா கீழே உங்களுக்கு பிகம் அண்ட் அஃபிலியேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி தான் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தோம்னா நமக்கு ஜாயின் நவ் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யுவர் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே ப்ளூ கலரில் தீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே நம்ம கொடுத்துருக்க அட்ரஸ் வரும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்க, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. அதாவது நீங்கள் அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ண விரும்புகிற நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஹூ இஸ் த மெயின் காண்டாக்ட் ஃபார் திஸ் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தான் இதுக்கு மெயின் இது. ஸோ அதனால நம்ம என்ன கொடுக்கலாம், த பே லிஸ்டட் எபவ் அதை நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபார் யூஎஸ் டேக்ஸ் பர்பஸ் ஆர் யூ ஏ யூஎஸ் பர்சன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் யூஎஸில் உள்ளவங்களான்னு கேட்டிருக்காங்க. நம்ம நோ அப்படிங்கிறத கொடுக்கலாம். கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி இந்த பேஜ் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா யுவர் வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே ப்ளூ கலரில் தீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. படித்து பார்த்ததுக்கப்புறமா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாக்ஸ் இருக்கும். இதில் என்டர் யுவர் வெப்சைட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. உங்களோட யூடியூப் சேனலோட அந்த யூஆர்எல்ல நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த பாக்ஸுக்குள்ளாடி பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு இந்த கீழே பாக்ஸில் வந்துடும். இதே மாதிரி உங்களோட வெப்சைட் லிங்க் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். தேர்ட் ஸ்டெப் ப்ரொஃபைலில் போகலாம். இதுலேயுமே உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்க, அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது நம்ம எல்லாமே 1 by 1 படித்து பொறுமையாக நம்ம ரிப்ளை கொடுத்துக்கணும், கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். இப்போ அதை நம்ம பார்த்துக்கலாம் என்ன அப்படிங்கிறது.
இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் ப்ரிஃபர்ட் அசோசியேட்டட் ஸ்டோர் ஐடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேர் வந்து கொடுக்கலாம். நான் வந்து யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே நம்மளோட சேனலோட அந்த யூஆர்எல் வந்துடும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் யுவர் வெப்சைட் ஆர் மொபைல் ஆப்ஸ் அபவுட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட வெப்சைட் அல்லது உங்களோட சேனல் வந்து எதை பற்றினது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி எழுதிக்கலாம். நான் வந்து யூடியூப் எஜுகேஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் டாபிக்ஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் யுவர் வெப்சைட் ஆர் மொபைல் ஆப். நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி இது பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் சேனலுக்கு ரிலேட்டடாக கொடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோட சேனலுக்கு வந்து ரிலேட்டடாக வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் செகண்டரி டைப் வரும். அதையும் நம்ம வந்து கொடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட் டைப் ஆஃப் அமேசான் ஐட்டம்ஸ் டூ யூ இன்டென்ட் டு லிஸ்ட் ஆன் வெப்சைட் ஆர் மொபைல் ஆப். அதாவது உங்களோட சேனலில் நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய எந்த மாதிரி பொருட்களை காமிக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எது வேணாலும் நம்ம டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட் டைப் ஆர் யுவர் வெப்சைட் ஆர் மொபைல் ஆப் கேட்பாங்க. இதுலேயுமே உங்களுக்கு 2 இது இருக்கும். அதாவது பிரைமரி இருக்கும், செகண்டரி இருக்கும். ரெண்டுமே நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் சேனலுக்கு ரிலேட்டடானதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராஃபிக் அண்ட் மானிட்டைசேஷன் வந்து வரும். ஹவு டு யூ டிரைவ் டிராஃபிக் டு யுவர் வெப்சைட். உங்கள் வெப்சைட் அல்லது உங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்து எப்படி டிராஃபிக் இது வந்து வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் ரிலேட்டடாக இருக்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ யூட்டிலைஸ் யுவர் வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் டு ஜென்ரேட் இன்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் கொடுத்துருக்கேன். செகண்டரியில் வந்து தேர்ட் பார்ட்டி அஃபிலியேட் நெட்வொர்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ரிலேட்டடானதை கொடுத்துக்கோங்க. அதாவது நமக்கு எப்படி இன்கம் வருது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ யூஸ்வலி பில்ட் லிங்க்ஸ் அப்படி கேட்டிருக்காங்க. நீங்கள் வெப்சைட் அப்படின்னா அதுக்கு ஏற்றது மாதிரி கொடுக்கணும். சேனல் அப்படின்னா அதர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மெனி டோட்டல் யூனிக் விசிட்டர்ஸ் டூ யுவர் வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் கெட் பெர் மந்த். அதாவது ஒரு மாதத்தில் உங்களோட சேனலுக்குள்ளே எத்தனை பேர் விசிட் பண்ணுறாங்க அதை பற்றி கேட்டிருக்காங்க. நான் வந்து 5,000 to 50,000 அது வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் பிரைமரி ரீசன் ஃபார் ஜாயினிங் த அமேசான் அசோசியேட்டட் ப்ரோக்ராம். எதுக்காக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து யூஸ்ஃபுல் கண்டென்ட் ஃபார் மை சைட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் அஸ். எங்களை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து ஆன்லைன் சர்ச் வந்து கொடுத்துருக்கேன். அது வழியாக தான் நான் வந்து தெரிஞ்சிருக்கதுனால. அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நம்ம திரும்ப அந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது கான்ட்ராக்ட் டேர்ம்ஸில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் வந்து கொடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 3 ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆன உடனே நமக்கு வந்து கன்கிராட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு தேங்க்யூ ஃபார் அப்ளைங் த அமேசான் இன் அசோசியேட்டட் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. நமக்குள்ளே அந்த ஐடி இது வந்து கொடுப்பாங்க. அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு தேவைப்பட சில நேரங்களில். இவ்வளவுதான். இந்த இது நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே என்டர் யுவர் பேமெண்ட் அண்ட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ ஃபில் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், பிறகு பண்ணுறதுனா லேட்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பண்ணுறதுக்காக நவ் வந்து கொடுக்குறேன். இது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா யுவர் பேமெண்ட் மெத்தட் வரும். அதுக்கு கீழே வந்து பே மேபி நெஃப்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே ₹1000 மினிமம் ஏர்னிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது 1000 வந்து மினிமமாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அண்ட் கண்டினியூ வித் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நம்மளோட பேங்க் லொக்கேஷன் அது வந்து எங்கே இருக்குது, இந்தியா தான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அதாவது உங்களோட பேரை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுக்கணும். இந்த சைடு அந்த நம்பரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு உங்களோட பாஸ்புக்கில் இருக்கும். அதை பார்த்து இது வந்து கொடுத்துக்கோங்க. எல்லாமே கொடுத்துட்டு கீழே வந்து எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள், சப்மிட் அண்ட் கண்டினியூ வித் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ண உடனே அவ்வளோதான், நமக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். கெட் ஸ்டார்டட் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இது கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து இன்னும் ஃபில் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து திரும்ப வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பேன் கார்டெல்லாம் வேணும். ஒருவேளை உங்ககிட்ட பேன் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேன் கார்டெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணிக்கோங்க. இருக்குன்னா டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி வரும். வாட் இஸ் ஒரு டேக்ஸ் கிளாசிஃபிகேஷன் கேட்காங்க. இண்டிவிஜுவல் கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் லீகல் நேம் அப்படி கேட்டிருக்காங்க. அதாவது பேன் கார்டில் நமக்கு என்ன பேர் இருக்கோ அதை வந்து கொடுக்கணும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ் நேம் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அது ஆப்ஷனல் தான், ஸோ தேவையில்லை, நம்ம விட்டுறலாம். பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து இருக்கும் இந்தியா. அதுக்கு கீழே வாட் இஸ் யுவர் கண்ட்ரி சிட்டிசன்ஷிப் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துடும். அதுக்கு கீழே இன்னொரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸில் வந்து நம்மளோட பேன் கார்டு நம்பரை வந்து கொடுக்கணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டூ யூ ஹேவ் அ லோயர் டேக்ஸ் டிடக்ஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி கேட்டிருக்காங்க. நோ வந்து நான் கொடுக்குறேன். லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஆர் யூ ரெஜிஸ்டர்ட் ஆர் ரெக்யூட் டு பி ரெஜிஸ்டர்ட் ஃபார் ஜிஎஸ்டி கேட்டிருக்காங்க. அதுவும் நோ கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறமா லாஸ்ட் வந்து பாருங்கள் உங்களோட சைன் கேட்டிருப்பாங்க, சிக்னேச்சர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களோட ஃபுல் பேர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எல்லாமே பார்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து சப்மிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சப்மிட் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம சப்மிட் வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். எல்லாமே அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. போட்டுட்டு லாஸ்ட்டில்
எக்ஸிட் இன்டர்வியூ அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்து நம்ம வந்து முடிச்சிடலாம். இல்லை நீங்கள் வந்து திரும்ப ஏதாவது பண்ணுறதா இருந்தால் நீங்கள் திரும்ப வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து டேக்ஸ் ரிலேட்டட் மேட்ரு இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளோட அந்த பேஜில் போய் பார்த்தோம்னா இதில் வந்து சப்மிட்டட் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். அதாவது சேஞ்ச் வர டேக்ஸ் இன்ஃபர்மேஷனில் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ நம்ம சப்மிட் பண்ணிவிட்டோம், அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஏர்னிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்மளோட ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்டார்டிங்கில் உள்ளது. ஸோ எதுவுமே இல்லை, காசு எதுவும் இல்லை, ஜீரோவாக இருக்குது. நம்ம ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம வந்து 2 மெத்தடில் வந்து லிங்க் வந்து காப்பி பண்ணலாம். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து நம்ம செர்ச் கொடுத்தோன்னா அது ரிலேட்டடாக எல்லாமே நமக்கு வந்து வரும். இந்த கெட் லிங்க்கு கீழே வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் லிங்க் கிடைக்கும், நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பொருளோட லிங்க் வந்து சேர்ந்து வந்து வந்திருக்கும். ஸோ தனியாக எடுக்கணும் அப்படின்னா சைட் ஸ்ட்ரைப்பை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் ஃபார் ப்ராடக்ட் அதை கொடுத்தும் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். அல்லது இந்த கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் நம்ம ப்ராடக்ட் பேரை கொடுத்துட்டு கோ கொடுத்தோம் அப்படின்னா இந்த பேஜில் வந்துடும். அதில் நிறைய ப்ராடக்ட் இருக்கும். இதில் எந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு நம்ம லிங்க் எடுக்கணுமோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கெட் லிங்க் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஒன்லி அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த டெக்ஸ்ட் ஒன்லி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து இந்த மாதிரி HTML ஃபார்மேட்டில் வந்து நிறைய இது வந்து காமிக்கும். இது உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுக்கலாம். நம்மளோட யூடியூப் சேனலை பொறுத்தவரை இது வந்து நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவை வந்து லிங்க் தான். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து லிங்க் இருக்குல்ல அதை கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப பெரிய ஒரு லிங்காக இருக்கும். ஸோ இது வந்து கொடுக்குறதும் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இதையும் நம்ம வந்து விட்டுறலாம். நம்ம வந்து ஷார்ட் லிங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு லிங்க் வந்து கிடைக்கும். இந்த லிங்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணிட்டு வந்து உங்களோட அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் யூடியூப் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.